மாசம் ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட் தருவாங்க சம்பளமா. அந்த ஒரு அமௌண்ட் எப்படியோ பெருசா இருக்க போறது இல்ல, எப்படியோ கம்மியா தான் இருக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னாக்கா, உங்களுடைய லைஃப்ல நீங்க எல்லாருமே வேலைக்கு போவீங்க. அப்படி போகும்பொழுது உங்களுடைய மாத சம்பளத்தை உங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ எப்படி உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய மாத சம்பளத்தை மேனேஜ் பண்ணி உங்களுடைய மாத கடைசி வரைக்கும் அந்த ஒரு சம்பளத்தை வச்சு உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படிச்சு முடிச்ச உடனே ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு பையனோ எப்படியோ அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல வேலை கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னாலுமே அவன் ஒரு கம்பெனிக்கு போகணும், அந்த கம்பெனி வைக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதணும், அதில் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆன உடனே அந்த ஒரு கம்பெனி பல ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த ஒரு இன்டர்வியூல போய் அட்டென்ட் பண்ணி கரெக்டா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அந்த இன்டர்வியூலயே செலக்ட் ஆனாக்கா, அப்படி செலக்ட் ஆன பிறகு அந்த நிறுவனத்துக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மாசம் ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட் தருவாங்க சம்பளமா. அந்த ஒரு அமௌண்ட் எப்படியோ பெருசா இருக்க போறது இல்ல, எப்படியோ கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்றது லைஃபை சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக கரெக்டா ஒரு 5 டிப்ஸை நான் கொடுக்க போறேன். சரி வாங்க அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பட்ஜெட் அமைத்து வாழறது. ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறானாக்கா அவனுடைய லைஃப்ல பட்ஜெட் போட்டு வாழணும். நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னாக்கா, அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய மாத சம்பளத்தை பட்ஜெட் போடாமையே வாழ்வாங்க. அப்படி வாழ்றது மூலியமா அவங்க கிட்ட மாதத்துல எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டான கணக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி அவங்களுடைய மாத சம்பளத்தை வீணாக்கிடுவாங்க. ஸோ பட்ஜெட் போட்டு வாழ்றது அப்படின்னா என்னன்னாக்கா, உங்களுடைய மாதத்துல வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, வீட்டோட மளிகை சாமாக்கு எவ்வளவு செலவாகுது, உங்களுடைய போக்குவரத்து செலவு எவ்வளவு ஆகுது, இதர செலவுகள்லாம் என்ன ஆகுது, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பட்ஜெட் போட்டு வாழணும். அப்படி நீங்க பட்ஜெட் போடும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு மாதத்துல செலவாகுது அப்படி என்பது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டு வாழ்றதால உங்களுக்கு தேவையில்லாத செலவுலாம் நீங்க பண்றதை அதிகமா குறைக்க முடியும். செகண்ட் ஒன், சேமிப்பை புறக்கணிப்பது. அதாச்சும் உங்களுடைய லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னாக்கா, நீங்க உங்க லைஃபுக்காக நீங்க சேவ் பண்ணாமே இருக்கிறது. உங்களுடைய மணியை எதிர்காலத்துக்காக நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சே ஆகணும். பட் புதுசா நீங்க வேலைக்கு போறீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைலாம் இது வரைக்கும் நிறைவேறாம இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது உங்க கையில புதுசா மணி வந்த உடனே அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய மாத வருமானத்தை எல்லாத்தையுமே அந்த ஆசைக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுக்கிறதுக்காக சில அமௌண்ட்டை நீங்க மாத சம்பளத்துல இருந்து ஒதுக்கி அந்த ஆசைப்பட்ட பொருட்களோ இல்ல ஆசைப்பட்ட ஒரு செயலையோ செஞ்சுக்கலாம். பட் நீங்க உங்களுடைய மாத சம்பளத்துல இருந்து ஒரு சேமிப்பை எடுத்து வச்சுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய மணியில தான் நீங்க உங்க ஆசைப்பட்ட பொருளையோ இல்ல ஆசைப்பட்ட செயலையோ செய்யணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும். தேர்ட் ஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடன்களை அடைக்க தவறுதல். உங்களுடைய லைஃப்ல கிரெடிட் கார்டு கடன்கள் இல்லைனாக்கா ஒரு தனிநபர் கடன்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மாத சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து கடனுக்காக ஒதுக்கி வச்சுடணும். அப்படி ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டை எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை ஃபர்ஸ்ட் நீங்க அடைக்கணும். அதுலயுமே கடன்லயே அதிக வட்டி ஏதாச்சும் ஒரு கடனுக்கு இருக்கும். அந்த ஒரு கடனை நீங்க ஃபர்ஸ்ட் அடைக்கிறதுல கவனத்தை செலுத்தணும். எதுக்காக கடன்களை நீங்க ஃபர்ஸ்ட் அடைக்கணும் அப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு கார்பரேட்டோ இல்ல பிரைவேட் லிமிடெடாவோ இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கம்பெனில ஒரு பெர்மனன்ட் ஒர்க் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாதான் இருக்கும் ஆரம்பத்துல. அப்படி இருக்கும் பொழுது உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். அப்படியே இல்லைனாக்கா அந்த ஒரு கம்பெனில உங்களுக்கு தரக்கூடிய வேலை ரொம்ப ஹார்டா இருக்கலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் குறையும். அதனால நீங்க அந்த கம்பெனி விட்டு வெளியே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளம் வருதுனாலுமே அந்த ஒரு மாத சம்பளத்தை எடுத்து உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய ஊழியர்கள் அவங்களுடைய லைஃப்ல இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்னையே ரொம்ப பெருசா கண்டுக்கிறதே இல்லை. எதனால நான் இதை சொல்றேன்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய இடத்துல காலையில ஆரம்பிச்சாக்கா நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா உங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது.
ஸோ அதனால நீங்க வேலைக்கு போன உடனே நீங்க உடல்நல காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சிடுங்க. 5th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னாக்கா வரிய திட்டமிடுதல். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளுடைய இந்தியாவில் நீங்க வருமானத்தை ஈட்டுறீங்கனாக்கா அதுக்கு கண்டிப்பா நீங்க வரியை செலுத்தியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வரியை நீங்க குறைக்கிறதுக்காக வரி விலக்குகளை தரக்கூடிய கவர்மெண்ட் திட்டங்கள்ல ஒரு முறைக்கு 4 முறை நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதில் நீங்க முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணும் பொழுது உங்களுடைய வரியானது கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களை அதிக வரி செலுத்துதல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஒரு 5 டிப்ஸை நீங்க மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாக்கா உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி உங்களுடைய லைஃப்பை ஹாப்பியா வாழுங்க. ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.